3 மரங்கள் இருந்தன. அந்த 3 மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருந்தன. முதல் மரம் தான் பொக்கிஷம் வைக்கும் பெட்டியாக மாற வேண்டும் என்று நினைத்தது. 2வது மரம் தான் கப்பலாக மாற வேண்டும் என்று நினைத்தது. 3வது மரம் வானத்தை நோக்கி உயர உயர வளர வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் 3 மரங்களையும் வெட்டினார்கள். முதல் மரத்தை வைக்கோல் போடும் பெட்டியாக செய்தார்கள். 2வது மரத்தை படகு செய்ய பயன்படுத்தினார்கள். 3வது மரத்தை குற்றவாளிகளை கொலை செய்யும் சிலுவையாக படைத்தார்கள். 3 மரங்களும் மிகவும் வருத்தப்பட்டன. நாம் எவ்வளவு மேலான குறிக்கோள்களை வைத்திருந்தோம், இப்பொழுது இவ்வளவு கீழான நிலைக்கு வந்துவிட்டோம் என்று கவலைப்பட்டன. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? வைக்கோல் போட பயன்படுத்தப்பட்ட மரத்தில் இயேசுவை குழந்தையாக கிடத்தினார்கள். படகாக மாறிய மரத்தில் இயேசு ஏறி காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதங்களை செய்தார். 3வது மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையில்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். 3 மரங்களும் இயேசு கிறிஸ்துவின் பரிசம் தங்கள் மேல் பட்டதை நினைத்து மகிழ்ந்து சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விட்டனர். நாமும் எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்றே தெரியாமல் இப்போது நடக்கும் ஏமாற்றங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்ததும் நடக்கிறதும் ஒன்றாக இருக்கிறது என்று நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எது நல்லது என்று நம்மை விட இயேசுவுக்கு அதிகமாக தெரியும். ஒரு தாயை விட அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அதனால் சில காரியங்கள் நமக்கு இப்பொழுது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் அதிலும் நன்மை இருக்கும். அந்த மரங்கள் தங்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமான நன்மை அடைந்ததைப் போல நாமும் தேவனிடத்தில் நினைத்ததை விட கேட்டதை விட அதிக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையாய் காத்திருப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.